சித்திரை திருவிழாவை முன்னிட்டு விழா கோலம் பூண்டது பரமக்குடி. கோவிந்த கோவிந்த என்ற முழக்கத்தோடு கள்ளழகரை தரிசனம் செய்த பக்தர்கள். பலத்த பாதுகாப்புடன் வெண்பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சௌராஷ்டிர பிராமண ஜனங்களுக்கு சொந்தமான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானத்தை சேர்ந்த ஸ்ரீ விஷாலாட்சி அம்பிகா சமேத சந்திரசேகர சுவாமிகள் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஒவ்வொரு ஆண்டும் மதுரைக்கு நிகராக சித்திரை திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ விஷாலாட்சி அம்பிகா சமேத சந்திரசேகர சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றதைத் தொடர்ந்து பரமக்குடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பஞ்சமூர்த்திகளுடன் ரதவீதி புறப்பாடும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கருப்பசுவாமி வேடமணிந்து திரியெடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். கள்ளழகர் வேடமணிந்து நவரத்ன கருட புஷ்ப பல்லக்கில் வெள்ளி கிண்ணத்தில் பால் பாயாசம் அருந்தியவாறு ஈட்டி, வளரி, சங்கு, சக்கரம், குத்துவால், கருந்தடி, சிங்கமுக கேடயம், கத்தி, நெல்மணி தோரணம், ஜடாமுடி நகை, ஆண்டாள் கிளி, கொக்கு முடி, வளைத்தடி ஆகியவை கொண்டு வைகை ஆற்றில் மண்டூக ரிஷிக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கமிட்டு கள்ளழகரை மனமுருகி வழிபாடு செய்தனர். பாதுகாப்பிற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பக்தர்கள் கூட்டம் சேராமல் இருப்பதற்காக கயிறு பிடித்தபடி அந்த கூட்டத்தை விலக்கி கள்ளழகரை மிக சிறப்பாக தாமதமின்றி ஒவ்வொரு மண்டகப்படியாக கள்ளழகர் சென்று வர உறுதுணையாக அமைந்தனர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்துள்ள பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மதுரைக்கு நிகராக கொண்டாடப்படும் இந்த சித்திரை திருவிழாவினை பரமக்குடி சௌராஷ்டிர பிராமண மகாஜனங்கள் மற்றும் சுந்தரராஜ பெருமாள் தேவஸ்தானம் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர்.